அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் ஜியோஜிப்ராவை பயன்படுத்தி +2ல் வர, அதாவது +2 மேத்தமெட்டிக்ஸில் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், அணிகளும் அணிக்கோவைகளும் என்ற தலைப்பில் எக்ஸசைஸ் 1.2 பயிற்சி 1.2ல் வர மேட்ரிக்ஸ் ரேங்க் கண்டுபிடிக்கிறது, அணித்தரம் கண்டுபிடிக்கிற கணக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். +2 புக்கில் எக்ஸசைஸ் 1.2ல் வர சம்மை தான் நம்ம எடுத்துக்கின்னு அந்த கணக்கான ரேங்க்கு தரம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின்னு அவங்க கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸை எழுதி போகிறோம். அவங்க கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸு 2x2 மேட்ரிக்ஸு, அதை அப்படியே இன்புட் கொடுக்குறேன். அப்படி பார்த்தீங்கன்னா 2, -4 புக்கு தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எப்படி நான் மேட்ரிக்ஸை இன்புட் கொடுத்து வர வைக்கிறேன் என்றது தெரியும். -1, 2 இதுமாரி 2 ரோ அடிச்சுட்டா 2x2 ஆர்டருடைய 2x2 வரிசையுடைய நம்மளுக்கு அணி கிடச்சிடும். ஓகே, இதுதான் ஏ மேட்ரிக்ஸ். இதுக்கான தரம் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன், ரேங்க்கு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ இது கமாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்புட்லேயே போயிட்டு மேட்ரிக்ஸ் ரேங்க்குன்னு அடிங்க. பாருங்க, மேட்ரிக்ஸ் ரேங்க்குன்னு அடிச்சுட்டா இந்த மேட்ரிக்ஸை எடுத்துகிட்டு நம்ம எந்த மேட்ரிக்ஸ், ஏ மேட்ரிக்ஸ் தான் ரேங்க் வேணும். ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் ஏன்னு போட்டுட்டு மேட்ரிக்ஸ் ரேங்க் ஏ கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ரேங்க் 1ன்னு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு 2 மெத்தேடு இருக்குது புக்கில். என்ன மெத்தேடு? எக்கோலன் ஃபார்ம், ரோ ரிடக்ஷன் மெத்தேட், அதை தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா மற்றொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அது மைனர் மெத்தேடு சொல்லுவாங்க. மைனர் மெத்தேடுனா சிற்றணி கோவை முறை. இப்போ பொறுத்தவரையிலையும் நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். ஒரு கொஷினை ரேங்க் எது கண்டுபிடிக்க போகிறோமோ அதை அடுத்த கொஷின் பாருங்கள், பி மேட்ரிக்ஸ்னு எடுத்துப்போம். அங்கே என்னன்னா 3x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம பண்ணுறது? 3 ரோஸுக்கு அடிக்கணும். ஸோ அப்போ அவங்க கொடுத்துக்கிறது -1, 3, அதுக்கப்புறம் 4, -7, 4, -7 இன்னொரு ரோ இருக்குது. இந்த ப்ராக்டிஸ் ஆகிட்ருப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா 3, -4. இதுக்கப்புறம் நம்ம ஒரு என்ட்ரு கொடுத்தோம்னா நம்மளுக்கு தேவையான கொஷின் பி மேட்ரிக்ஸு, ஆர்டர் 3x2. பி மேட்ரிக்ஸ்னால் -1, 3, 4, -7, 3, -4. இதுக்கான ரேங்க் நம்ம ஜியோஜிப்ரா பயன்படுத்தி எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறோம். அதுக்கான கமெண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸு ரேங்க்குன்னு அடிக்கணும். அப்படி மேட்ரிக்ஸ் ரேங்க்குன்னு அடித்தோடனே இந்த மேட்ரிக்ஸை எடுத்துகிட்டு பி மேட்ரிக்ஸோட ரேங்க் தான் வேணும். அப்போ மேட்ரிக்ஸ் ரேங்க் பி ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பி மேட்ரிக்ஸுடைய ரேங்க் 2ன்னு கிடைக்குது. இப்போ பி ஸ்மால் பின்னா ரேங்க்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். பி ஸ்மால் பி டினோட் ரேங்க், தரம். அப்போ ரேங்க் ஆஃப் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. இதே போல் இன்னொரு கொஷின் பாருங்கள். இதுமாரி ஸ்டூடெண்ட்ஸு நீங்களே டைப் பண்ணி ஏதாவது இன்புட்டில் இன்சர்ட் பண்ணி என்ட்ரு பண்ணி அந்த மேட்ரிக்ஸ் தேவையான மேட்ரிக்ஸை வர வச்சு அதுக்கப்புறம் அதுக்கான கமெண்ட்டு மேட்ரிக்ஸ் ரேங்க்கு போய் கொடுத்து அது எந்த மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் வேணுமோ அந்த லெட்ரு அங்கே அடித்தோம்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 2x4 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துக்கிற கொஷின் தான், நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2x4னா 1, -2, -1, -0, அதுக்கப்புறம் கமா போட்டுட்டு அதுக்கப்புறம் பிராந்திசிஸ், லெஃப்ட் ரைட் பிராந்திசிஸ், செட் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் 3, -6, -3. இந்த காலத்தில் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சப்ஜெக்ட்லாம் தெரிஞ்சிருந்தால் கூட மாணவர்கள் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். சி மேட்ரிக்ஸ் கிடச்சி போச்சு.
இதான் கொஷின்னு 2/4 ஆர்டர் இதுக்கான ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நான் சொல்லியிருந்தேன் அதுக்கான கமெண்ட் இன்புட் பாக்ஸில் என்ன பண்ணோம், மேட்ரிக்ஸு ரேங்க்கு. அப்போ அந்த மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு சி மேட்ரிக்ஸுக்கான ரேங்க் தான் வேணும், ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ சி மேட்ரிக்ஸுடைய ரேங்க் ஆஃப் சி 2ன்னு நம்ம கிடச்சி போச்சு. இன்னொரு கொஷின் தரேன், நீங்களே ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது டி மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்க போகிறேன். 3/3 மேட்ரிக்ஸு. 3/3னா அந்த பிராந்திசி ஸ்கூலில் 3 ரோஸ் அடிக்கணும். அவங்க கொஷின் கொடுத்துருப்பாங்க 1, -2, 3. இது ஜஸ்ட் ஆன்சர், எக்ஸ்பிளனேஷன்லாம் வராது. ஜஸ்ட்டு ஆன்சர் நேரடியாக தெரிஞ்சிக்கலாம். ஓகே, 1, -2, 3. அடுத்த பிராந்திஸில் 2, செகண்ட் ரோ 4, -6. அதுக்கப்புறம் ஒரு கமா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிராந்திசிஸ் 5, 1, -1 ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 3/3 மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். இதுக்கான ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான கமெண்ட்டு மேட்ரிக்ஸ் நாம் வச்சுக்கணும், ரேங்க்கு. ஸோ அப்போ டி நம்மளுக்கு வேணும், கேபிட்டல் டி. சரி, ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் டி என்ற அணியினுடைய தரம் 3ன்னு நம்மளுக்கு கிடைக்கிது. இதுபோல் பயிற்சி கணக்கு, எடுத்துக்காட்டு கணக்கில் ஜியோஜிப்ராவை பயன்படுத்தி தேவைப்படுற அணி நம்ம இன்சர்ட் பண்ணி அந்த கமாண்ட் ரேங்க் கண்டுபிடிக்கிற கமாண்ட் மேட்ரிக்ஸ் ரேங்க்குன்னு போட்டு உங்கள் இன்புட் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிடும். தேங்க்யூ, செஞ்சு பாருங்கள்.